ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எபிசோட் உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்னைக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அன்னைக்கு நைட்டு பொண்ணுக்கு சரியான வயிறு வலி. அப்ப ராசு காட்டுக்கு போயிட்டு வரவே இல்லை. பிள்ளைகளும் பயந்து போய் நைட்டு வெளிச்சத்துல அந்த விளக்கு வெளிச்சத்துல அழுதுட்டே இருந்திருக்காங்க. பக்கத்துக்கு ஒரு சில சத்தம் கேட்டு பார்க்க அவங்களையும் அந்த குழந்தைங்க ரொம்ப அழுது அழுது ரொம்ப ஏங்கி போயிட்டாங்க. ஆனா பொண்ணால சுத்தமா முடியல. பக்கத்துல உள்ள மக்கள் கேட்டு வந்ததுக்கப்புறம் பொண்ண பார்த்துட்டு, அவங்களாலயும் அவங்கள சரி பண்ண முடியல. குழந்தைய வெளியில எடுக்கவும் முடியல. ராசு பார்த்தா அந்த நேரம் காட்டுல உள்ள அவங்க குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணணும்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த பொண்ண கூட்டிட்டு பக்கத்து ஊர்ல உள்ள அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. பொண்ணு வழியில ரொம்ப துடிக்கிறா. குழந்தைங்களும் அழுகுறாங்க. டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. டெலிவரி ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஊர்லயே முதல்ல ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்க போறது அதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ராசு சாமி ரொம்ப ஸ்துதியான சாமி. மக்கள்கிட்ட நேர்ல பேசுற அளவுக்கு பயங்கரமான கோபமான சாமி வேற. அவரும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு ராசு. பொண்ணுக்கு குழந்தை பிறந்தாச்சு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. ஆனா அந்த குழந்தைக்கு பறக்கும் போதே 3 பல்லு முளைச்சிருந்திருக்கு. அதை பார்த்த பொண்ணோட அம்மாவுக்கு ரொம்ப பயமாயி போயிடுச்சு. ஐயோ, இப்போ வித்தியாசமான ஒரு குழந்தை நம்ம பிள்ளைக்கு பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராசு அங்க பூஜையில இருந்திருக்காரு. பூஜை பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. சாமி நேர்ல ஆடுற அளவுக்கு அவருக்கு பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இங்க குழந்தை பறந்து பல்லு முளைச்சிட்டு இருக்கு. என்னன்னா பொண்ணுன்னு தெரியாம அவங்க அம்மா ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ராசு அங்கிருந்து கிளம்பி காட்டுல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. பார்க்கும் கும்பலையும் அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, இந்த பல்லு முளைச்சிருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு எது வந்துருமோ என்னமோன்னு பயந்துகிட்டு இந்த பல்ல நம்மளே யாருக்கும் தெரியாம பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே சும்மா கையில வச்சுட்டு அப்படியே பிடிங்கிறதுக்கு ட்ரை பண்ண போகும்போது கரெக்டா ராசு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டாரு. பார்க்கவும் அவருக்கு ஒரே ஷாக். என் குழந்தை கொடுங்க, என் குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களும் பயந்துட்டு குழந்தைய கையில கொடுத்துட்டாங்க. அந்த 3 பல்ல பார்த்தோன்னா அவருக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா பூஜையில தான் சாமி நேர்ல வந்த மாதிரி சொல்லியிருக்கு. உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அதுக்கு 3 பல்லு இருக்கும். அதுக்கு நான் சொல்ற பேரை நீ வை. அவ அந்த உலகத்திலே ரொம்ப பெரிய ஆளா வருவா அப்படின்னு சொல்லி அந்த சாமி சொன்னதை அவர் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அந்த சாமி சொன்ன பேரையும் அவர் சொல்றாரு. அந்த குழந்தையோட பேரு தான் ராசாத்தி. இந்த ராசாத்தியோட கதையை மட்டும்தான் நம்ம இந்த எபிசோட் ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த கதையே இந்த ராசாத்தியை பத்தி தான். ராசு பொண்ணுங்கிறது ராசாத்தியோட அப்பா அம்மா தான். ஸோ ராசாத்தி என்ன பண்ணாங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணாங்க, எப்படி கல்யாணம் பண்ணாங்க, எப்படி குழந்தை பிடித்தாங்க, அவங்க லைஃப்ல என்னென்ன கஷ்டம் வந்தது, சாமி கூட இருக்கிற அவங்களோட கனெக்ஷன் என்ன, எல்லாமே நம்ம போக போக எபிசோட்ல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ல சந்திப்போம். பை பாய்.